ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி கஜூர் நல்ல டேஸ்ட்டாக நல்ல கிறிஸ்பியாக இலகாமைக்கு மிச்ச நாளைக்கு வச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய டிப்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் கஜூர் செஞ்சீங்கன்னா இது இலகாமைக்கு ஃபஸ்ட் டைம் செய்யும் போதே நல்லா பர்ஃபெக்டாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதில் 1 கப் கோதுமை ஆட் பண்ணுறேன். மெஷரிங் கப் அளவுக்கு தான் ஆட் பண்ணுறேன். சரியாக 125 கிராம் வர அளவுக்கு. இதோட அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சும்மா நார்மலாக வறுத்த அரிசி மாவு தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுற அரிசி மாவு ஆட் பண்ணினாலும் ஓகே. இதோட கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். இந்த ஆயில் மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா இறுக்கமாக தான் நீங்கள் இந்த டோவை நீட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் இதை ஓவராக சாஃப்டாக நீட் பண்ணி எடுத்துட்டாலுமே உள்ளுக்கு கொஞ்சம் இலகின மாதிரி தான் வரும். கிறிஸ்பியாக வரத்துக்கு நீங்கள் கொஞ்சம் இறுக்கமான டோவாக தான் இதை நீட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் இன்றைய தான் என்னோட ரெசிபி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க என்றால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைலிக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா ரெசிபியும் நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டில் காட்டும். பாருங்கள், இது இந்த மாதிரி நல்லா திக்கான டோவாக நீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் நான் கொஞ்சம் மாவை ஸ்ப்ரிட் பண்ணிட்டு இதை நல்லா மெல்லிசாக தட்டி எடுக்கிறேன். நீங்கள் தட்டக்கொலைக்கு மிச்சம் மெல்லிசா தட்டவும் படாது, அதே மாதிரி மிச்சம் மெல்லிசா தட்டவும் படாது. கொஞ்சம் லைட்டாக தடிப்பமான சைஸு தட்டினா ஓகே. மிச்சம் தடிப்பமாக தட்டினாலும் இந்த கஜூர் உரமாகிடும். தடிப்பம் உங்களுக்கு இதில் பார்க்கக்கொலைக்கே விளங்கும். அந்த ரொட்டிக்கு தட்டுறேன்னு எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு மாதிரி சும்மா நம்மளை சப்பாத்தியை விட கொஞ்சம் லைட்டாக தடிப்பமாக தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை நான் இந்த நீட்டமாக தான் கட் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான எந்த ஷேப்பில் வேண்டாலும் இதை கட் பண்ணி எடுக்கலாம். ஆனால் நீங்கள் கட் பண்ணுறதையும் மிச்சம் கூடுதலாக அகலமாக கட் பண்ணினாலும் இது கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வராது. உள்ளுக்கு கொஞ்சம் இலகின மாதிரி இருக்கும். அதை விட நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிசாக கட் பண்ணி எடுத்தால் தான் இது அந்த ஃப்ரை பண்ண கொலைக்கும் நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் இது மாதிரி நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் போட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபியெல்லாம் பார்க்கணும் அப்படின்றாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதோட இன்க்ரீடியன்ட் அளவுகளையும் நான் வீடியோவில் கொடுக்கல, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இதில் பார்க்க கொலைக்க விளங்கும். மிச்சம் தடிப்பமும் இல்லை, மிச்சம் மெல்லிசும் இல்லை. பாருங்கள், இது கட் பண்ணுறதுலேயும் மீக்குது இந்த கஜூர் நல்ல கிறிஸ்பியாக வரதுக்கு. இப்போ நீங்கள் இது ஃப்ரை பண்ணுறதுமே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஃப்ரை பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் இதை குயிக்காக ஃப்ரை பண்ணி எடுக்கப்படாது. நல்ல ஸ்டவை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆயிலும் அந்த கணக்கான ஹீட்டில் இருக்கணும். மிச்சம் ஹீட்டாக மீக்கப்படாது. இது ஒரு 10 மினிட்ஸுக்கு பெரட்டி விட்டு லோ ஃப்ளேமில் தான் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த கஜூர் நல்ல கிறிஸ்பியாக வரும். நீங்கள் ஃப்ரை பண்ணுற பேனில் இந்த கஜூரை நிறையக்கு போடுங்க. ஆயில் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு மாதிரி இந்த சட்டி நிறைய வாரத்துக்கு மாதிரி நீங்கள் கஜூரை போடுங்க, நெருக்கமாக. அந்த மாதிரி ஃப்ரை பண்ண கொலைக்கும் இது அந்த ஆயில் ஃபுல்லாகவே அந்த கவராகி ஃப்ரை பண்ண கொலைக்கும் எல்லா பக்கமும் நல்ல ஃப்ரை ஆகி வரும் கஜூர். பாருங்கள், நான் இது ஒரு 10 மினிட்ஸுக்கு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிச்ச நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது நல்ல கிறிஸ்பியாக வந்திக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஆயிலை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிச்ச நேரத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுங்க. குயிக்காக நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்ததுனால இது இலகிடும். பாருங்கள், இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்து காட்டுறேன். இது நல்ல ஆறுனதுக்கு அப்புறமா உள்ளுக்கு உடச்சி காட்டுறேன்னு பாருங்கள். உள்ளுக்குமே நல்ல ஃப்ரை ஆகி வந்திக்குது, நல்ல கிறிஸ்பி ஆகிக்குது. 1/2 கப்பை விட கொஞ்சம் குறைவாக சுகர் ஆட் பண்ணுறேன். இது சரியாக 50 கிராம் இருக்கும். இது நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணும்னாலும் ஆட் பண்ணிடும். இதில் வாட்டரும் இந்த சுகர் அளவுக்கு பாருங்கள், உங்களுக்கு பார்க்க கலைக்க வேணும். எந்த அளவுக்கு சுகர் இருக்குதோ அதே அளவுக்கு ஆட் பண்ணேன். அதை விட கூடுதலாக வாட்டர் ஆட் பண்ணலை. கூட ஏலக்காய் பவுடரும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் வாட்டரும் குறைவாகவே ஆட் பண்ணுங்கள். அந்த சுகர் அளவுக்கு மாதிரி சுகரை விட நீங்கள் கூடுதலாக அந்த சுகருக்கும் மேலுக்கு வரத்துக்கு மாதிரி நீங்கள் வாட்டர் கூடுதலாக ஆட் பண்ணினேன்டா இது பானி காய்ச்சறதுக்கு லேட் ஆகும். கொஞ்சமாக தான் வாட்டர் ஆட் பண்ணி இதை பானி காய்ச்சி எடுக்கணும். நீங்கள் வாட்டர் ஆட் பண்ண கொலைக்க உங்களுக்கு விளங்கிக்கும். அந்த சுகர் மூடிப்படுற அளவுக்கு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணினாலே போதும். பாருங்கள், இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த சுகர் நல்லா கரைஞ்சி இது நல்லா கொதித்து கொஞ்சம் இறுக்கமாக வரணும். பாருங்கள், இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு நூல் பதம் வரணும். இந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறமா தான் நாங்கள் இதில் கஜூர் ஆட் பண்ணணும். கஜூர் இலகாமல் கேட்குறதுக்கு இந்த சுகரில் அந்த நூல் பதமும் கண்டிப்பாக முக்கியம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு நூல் பதம் வந்ததுக்கப்புறமா கஜூர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் ஸ்டவை லோ ஃப்ளேமில் வச்சுன்னு தான் இதை மிக்ஸ் பண்ணுறேன். இந்த சுகர் எல்லாம் இந்த கஜூரோட நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு.
உங்களுக்கு இந்த பொட்ஸ்லேயே போட்டு கஜூர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண தேவையுமில்லை. வேறே ஒரு பிளேட்டில் கஜூரை வச்சுட்டு சுகர் சிரப்பை அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலும் ஓகே. நான் வந்து இந்த சுகர் சிரப் வந்து கொஞ்சம் கட்டியாகி நல்லா அந்த ஒயிட் கலர் வரதுக்கு மாதிரி தான் இந்த பொட்ஸ்லேயே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மற்ற மாதிரி நீங்கள் செஞ்சிருந்தாலுமே அது கட்டிப்படாது. அப்போது அந்த சுகர் சிரப் ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா காஞ்சி வரும். லாஸ்ட்டு தான் இதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன். அரிசி மாவு ஆட் பண்ணினதும் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பாருங்கள் இந்த சுகர் எல்லாம் அந்த சூட்டோடையே கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி நல்லா மிக்ஸ் ஆகி வந்திக்குது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கஜூர் ரெசிபி. நீங்களையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சொல்லித்தந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல பர்ஃபெக்டாக எல்லாம் அமைக்கிருக்கும். இதை நீங்கள் மிச்ச நாளைக்கு வச்சு சாப்பிடணும் அப்படின்னால் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு சொப்பின் பேக்கில் ஆட் பண்ணி இதை நல்லா டைட்டாக காட்டிட்டு ஒரு டைட்டான கண்டெய்னர் உள்ளுக்கு போட்டு காற்று போகாத அளவுக்கு மூடி வைங்க. இது மிச்ச நாளைக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.